ராமநாதபுரத்திலிருந்து திருச்சி செல்லும் பயணிகள் ரயில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலா தாமதமாகிய நிலையில பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்காங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். இப்ப இந்த சம்பவம் தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய பயணிகள் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லக்கூடிய பயணியர் ரயிலானது இன்ஜின் பழுது காரணமாக சுமார் 2 மணி நேரம் தாமதமானதுனால அதில் பயணிக்கக்கூடிய பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ராமநாதபுரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு தினந்தோறும் 4 மணி 5 நிமிடத்திற்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய பயணியர் ரயில் ஒன்று 1.5 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் நின்றிருந்தது. தற்போது 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியிலேயே நின்று கொண்டிருப்பதால அதில் பயணிக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பயணிகள் கடும் அவதியடைந்திருக்காங்க. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால ராமேஸ்வரம் சென்றுவிட்டு அந்த ரயில் வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு செல்லக்கூடிய பயணிகள் தங்களது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடன் இருந்து கொண்டு அந்த ரயில் தாமதமானதுனால கடும் அவதியடைந்திருக்காங்க. இது குறித்து நம்ம அந்த ரயில்வே நிர்வாகம் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் கேட்ட பொழுது இன்ஜின்ல சிறிது பழுது ஏற்பட்டதன் காரணமாக அந்த ரயிலானது புறப்பட தாமதமாக இருப்பதாகவும் தற்பொழுது அந்த இன்ஜின் பொருத்தும் பணியானது நடைபெற்று வருவதால இன்னும் சற்று நேரத்தில் அந்த ரயில் புறப்பட்டு விடும் என தெரிவித்திருக்காங்க. இருந்த போதிலும் அந்த ரயில் பெட்டியில இருக்கக்கூடிய பயணிகள் ஒரே இடத்துல 2 மணி நேரம் காத்திருப்பதனால பயணிகள் அந்த தங்களுடைய குழந்தைகளை வைத்துக் கொண்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் பின்னர் தங்களுடைய பயண கட்டணத்தை திரும்ப பெற்று தருமாறும் கோரி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பயணிகள் ரயிலானது மாற்று இன்ஜின் பொருத்தப்பட்டு கிளம்பிவிடும் என ரயில்வே நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன்.